உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. அன்பின் தேவ பிள்ளைகளே, நாம் இன்று சமாதானம் கிடைக்குமா என்று ஆவலோடு தெரிகின்றோம். உலகத்தில் எங்கே சமாதானம் கிடைக்கின்றது என்று நம் வாழ்க்கையிலே தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் அழகாய் சொல்கிறது, தேவனை எந்த மனிதன் உண்மையாய் பற்றி கொள்கிறானோ அந்த மனிதன் பூரண சமாதானத்துடன் நடத்தப்படுகின்றான். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை யோசித்து பாருங்கள். உலகத்தை நம்பினார்கள், உலகத்தில் சமாதானம் கிடைக்கும் என்று எல்லாம் இடத்திலும் தேடி பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த சமாதானம் கிடைக்கவில்லை. எப்பொழுது தேவனை நம்பி தேவனிடத்தில் வந்தார்களோ 12 வருட பாடுகள் அவர்களை விட்டு நீங்கிருந்து மட்டும் இல்லாதபடிக்கு தேவ சமாதானம் அவர்களை ஆட்கொண்டது. அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மையும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயம் அந்த சமாதானம் நம்மையும் காத்துக்கொள்ளும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள்.